வணக்கம். குக்கு சித்ரா சமையல். இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் மாங்காயும் கத்திரிக்காயும் வச்சுங்க ஒரு டேஸ்டியான காரக்குழம்பு பண்ணியிருக்கிறேங்க. நம்ம மாங்காவை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாங்க. நான் இன்னைக்கு வந்துங்க காரக்குழம்பு பண்ணியிருக்கிறேங்க. நான் இது நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணியிருக்கிறேன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா? நான் ஒரு மாங்காயுமுங்க கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காயும் எடுத்துருக்கிறேங்க. நான் இதை நாம் வந்து தனித்தனியாக கட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காயை இந்த மாதிரி தண்ணியில் அரிஞ்சு போட்டுக்கிட்டுங்க. நான் மாங்காய் பாருங்க, நான் எல்லா மாங்காயும் ஒரு மாங்காயெல்லாம் போடலிங்க. நான் இதில் பாதி மாங்காய் நான் போட்டிருக்கிறேங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நீங்கள் அரிஞ்சுக்குங்க. நான் அடுப்பில் வடச்சட்டி வச்சுங்க ஒரு கரண்டி நல்லெண்ணெய் போட்டிருக்கிறேங்க. நான் பாருங்க கடுகு போட்டுக்கலாங்க. பாருங்க வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுங்க, ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. இப்போ நான் ஒரு 6-7 பல் பூண்டு தட்டி வச்சுக்கிறேங்க. நான் அதே எண்ணெயில் போட்டுக்கலாங்க. போட்டுங்க. பாருங்க நான் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் வெங்காயங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை தலை போட்டுக்கலாங்க. தக்காளிங்க நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ மாங்காயும் நம்ம கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கலாங்களோ, வதக்கிடலாங்க. நல்லா கிளறிக்கலாங்க. எண்ணெய் லைட்டாக வதங்கிடுச்சுங்க. நான் பாருங்க இந்த மசாலாலாம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனுங்க, கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1 டீஸ்பூனுங்க, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனுங்க. பாருங்க குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் பொடிங்க, அது நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. போட்டு இது நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கலரிக்கிட்டேங்க. நான் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது வேக மட்டும் நான் தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டுங்க. நான் உப்பும் போட்டுட்டுங்க. நான் இப்போ கொஞ்சம் இதுக்கு நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கொதிச்சு வேகட்டுங்க. நம்மளுடைய மாங்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்க. ரொம்பவும் நீங்கள் கெட்டியாகவும் வைக்க வேண்டாங்க, ரொம்பவும் தண்ணியாகவும் வைக்க வேண்டாங்க. மாங்காயும் கத்திரிக்காயும் வெந்தா போதுங்க. பாருங்க மாங்காயில நல்லா வெந்துருச்சுங்க. நான் வந்து இந்த குழம்புக்கு வந்து புளி ஊற்றலிங்க. எனக்கு வந்து மாங்காயே புளிப்பா இருக்கிறதுனால அந்த தக்காளி நான் 1 போட்டிருக்கிறேங்க. நான் உங்களுக்கு வந்து புளி நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்களா, புளி வேணா நீங்கள் ஊற்றிக்கிங்க. நான் இன்னைக்கு வந்து புளி ஊற்றாதுதாங்க நான் கத்திரிக்காய் மாங்காய் காரக்குழம்பு நான் வச்சிருக்கிறேங்க. நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.